தட்டுக்கடையில் எப்போவுமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சைட் டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதே இட்லிக்கா, தோசைக்கு, இல்லைன்னா பஜ்ஜி, போண்டா எதுக்காக இருந்தாலுமே அவங்க கொடுக்குற அந்த சட்னி, சாம்பார், குழம்பெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு தட்டுக்கடை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சட்னி தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேங்க. அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. அதனால் சுட சுட இட்லிக்கு அந்த தண்ணி மாதிரி அந்த சட்னியை மேலே ஊற்றி கொடுப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இன்னைக்கு தட்டுக்கடை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். ரொம்பவும் சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக, அதாவது இட்லி வேகிறதுக்குள்ளேயே நம்ம இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாங்க. இந்த சட்னி ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நல்லா பாருங்கள், அப்படியே தண்ணி மாதிரி சுட சுட இட்லிக்கு மேலே ஊற்றி சாப்பிடணுங்க. நல்லா ஊற வச்சு சாப்பிடணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. இந்த சட்னி ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க. இதுக்காக நான் வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேங்க. இதை அவங்கவுங்க குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக இது வறுத்த கடலையாக தான் நம்ம வறுக்க வேண்டியது இல்லைங்க. இது வறுக்காத கடலை, அதனால் நான் வறுத்துக்கிறேன். அதே அளவுக்கு நான் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை எடுத்துருக்குறேங்க. இப்போ இதே கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா புளி, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, இதை மட்டும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. இப்போ அதோட உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த பொட்டுக்கடலையும் அந்த வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வேகட்டும், நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். தாராளமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை கொத்தமல்லி கண்டிப்பாக போட்டு ஆட்டணுங்க. அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நான் ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒட்டுக்கா போட்டால் என்னுடைய மிக்சியில் மையாதுங்க. அதனால தான் அந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா அது சூடாக சாப்பிடணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 மிளகாயுமே இருக்கணும். அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட் வரும். இப்போ இதோட உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இதுவும் பாதி அளவு வெந்துருச்சு. இதை நல்லா ஆற விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டோம்னா ஆறத்துக்குள்ளே அதை அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒன்றா போட்டு எல்லாமே அரைச்சி எடுத்து நல்லா தண்ணி விட்டு சூடான இட்லிக்கு பரிமாறலாங்க. இப்போ இது நல்லா, ஆனால் இந்த சட்னி நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். தாராளமாக தண்ணியும் விட்டுக்கலாங்க. அவங்கவுங்க வேணும்னா தாளிப்பும் தாளித்து கொட்டிக்கலாம். நான் இன்னைக்கு தாளிப்பெல்லாம் போடல, ஏன்னா ஒரிஜினலாக இருக்கணுங்கிறக்காக நான் தாளிப்பே கொடுக்கலிங்க. இப்போ இதை மட்டும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் மட்டும் உப்பு போட்டு காஞ்ச மிளகாயை அரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ எல்லாமே மற்றதெல்லாம் ஆறிடுச்சு. ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான சட்னிங்க. என்னைக்காவது நம்ம என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு சட்னி நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த சட்னியை சேவில் போட்டு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் மல்லித்தலை, புதினா தலை இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அட்டகாசமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இட்லியும் வெந்துருச்சுங்க. ஒன்றா எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பர் டேஸ்டான இந்த தட்டுக்கடை சட்னி. இது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு தேங்காய் போடுறதில்ல, அதனால் புளி மட்டும்தான் போட்டு ஆட்டியிருக்கிறோம். நீங்கள் காலையில் பண்ணி வச்சுட்டா நீங்கள் நைட்டுக்கு கூட அதை யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ சூப்பராக, கொஞ்சம் கூட கெடாது. அது இந்த சம்மர் சீசனுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான தட்டுக்கடை சட்னியும் ஸ்பாஞ்ச் இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அருமையான ஸ்பெஷல் தட்டுக்கடை சட்னி